சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கிறோம். மத்திய கிழக்கில் ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையேயான மோதல்கள் 12வது நாளை எட்டியுள்ள நிலையில் பல பகுதிகளில் இராணுவ தாக்குதல்கள் மற்றும் எதிர் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. ட்ராய்ஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மூடிய ஐக்கிய அரபு அமீரகம், மறுபுறம் ஈரான் மீதான தாக்குதல்கள் உலக பொருளாதாரத்தையே தடுமாறச் செய்கின்றன. ஈரானில் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி தொடர்பாக வெளியாகியுள்ள பரபரப்பு தகவல்கள். இதேவேளை அமெரிக்கா இஸ்ரேல் போர் நிறுத்த முன்மொழிவை ஈரான் நிராகரித்து பதிலடி எச்சரிக்கை வழங்கியுள்ளது. இதற்கிடையில் துபாய் விமான நிலையம் அருகே ட்ரோன் விபத்துக்குள்ளாகியுள்ளது. உலக அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமை பாதிப்பை எதிர்கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் சில எண்ணெய் தடைகளை தற்காலிகமாக தளர்த்தியுள்ளார். அடுத்து ஹார்முஸ் நீரிணையில் வெடித்த போர் வளைகுடா நாடுகள் மற்றும் உலகளாவிய எண்ணெய் சந்தைகளில் உருவாக்கும் பதற்றம் இந்த மோதலின் பரவலான தாக்கத்தை காட்டுகிறது. இவை பற்றிய தொகுப்பாக இந்த காணொளி அமைய இருக்கிறது. வாங்க காணொளிக்குள் போகலாம். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களுடன் போர் 12வது நாளை எட்டியுள்ளது. பிப்ரவரி மாதம் 28 முதல் நடைபெற்று வரும் தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 10,000 பொதுமக்கள் தளங்கள் கொண்டு வீசி தாக்கப்பட்டதாகவும் 1300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. தலைநகர் தெஹ்ரான் நகரின் பல பகுதிகளில் வான்வழி தாக்குதல்கள் இடம்பெற்றதாகவும் மெக்ராபாத் சர்வதேச விமான நிலையம் அருகே வெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்ததால் மீட்பு குழுக்கள் இடிபாடுகளில் சிக்கியவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளன. இதற்கிடையில் ஈரான் புரட்சிகர காவல் படை இஸ்ரேலை குறிவைத்து பல அடுக்குகளில் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் டெல் அவீவ், ஹைஃபா மற்றும் ஜெருசலேம் உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்ததாக கூறப்படுகிறது. எண்ணெய் கிடங்குகள் மீது நடந்த தாக்குதல்களால் ஏற்பட்ட தீ விபத்துக்களால் உருவான அடர்ந்த புகை மேகங்கள் மழையுடன் கலந்து கருப்பு மழை பெய்யும் அபாயம் இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கிடையில் சவுதி அரேபியா, கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மீது ஈரானிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவற்றில் பல இடைமறிக்கப்பட்டதாகவும் அந்த நாடுகள் தெரிவித்துள்ளன. இதேவேளை ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் போக்குவரத்து தடைப்பட்டால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்ததைத் தொடர்ந்து செயல்படாத 16 ஈரானிய சுரங்க கப்பல்களை அமெரிக்க இராணுவம் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் இதற்கிடையில் போரின் நோக்கம் குறித்து அரசியல் அழுத்தம் அதிகரித்துள்ள நிலையில் சுமார் 140 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்து 7 பேர் உயிரிழந்துள்ளதாக பென்டகன் உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கிலிருந்து 43,000க்கும் மேற்பட்ட அமெரிக்கர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் லெபனான் தலைநகர் பெய்ரூட் நகரில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் பல கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதுடன் கடந்த சில நாட்களில் குறைந்தது 570 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக லெபனானில் 6.6 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் இந்த மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி சந்தைகளிலும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதேவேளை ஈரானில் புதிதாக நியமிக்கப்பட்ட உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி நடந்து வரும் போரில் காயங்கள் ஏற்பட்டாலும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதாக ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் மகன் ஜோசெப் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களில் தனது தந்தை அயத்துல்லா அலி ஹமேனி இறந்ததைத் தொடர்ந்து ஈரானின் தலைவராக அறிவிக்கப்பட்டதிலிருந்து பெரும்பாலும் பொதுமக்களின் பார்வையிலிருந்து விலகியிருக்கும் மொஜ்தபா கமேனியின் உடல்நலம் மற்றும் இருப்பிடம் குறித்த பரவலான ஊகங்களுக்கு மத்தியில் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்வைத்ததாக கூறப்படும் போர் நிறுத்த முன்மொழிவை ஈரான் நிராகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்ச்சியாக நடைபெறும் தாக்குதல்கள் சக்தி வாய்ந்த பதிலடியை தூண்டும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபாப் கூறுகையில், ஆக்கிரமிப்பாளரை
தண்டித்து பாடம் கற்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தெஹ்ரான் தனது இராணுவ நடவடிக்கைகளை தொடரும் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. மேலும் ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது மேற்கொள்ளப்படும் எந்தவொரு தாக்குதலுக்கும் அதே போன்ற தாக்குதல்களுடன் பதிலளிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அதாவது கண்ணுக்கு கண் என்ற பதிலடி கொள்கையை பின்பற்றுவோம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் மோதல் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரிக்க செய்யும் என கருதப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு அமீரகம் தனது முக்கியமான ட்வைஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தற்காலிகமாக மூடியுள்ளது. இந்த ட்வைஸ் நிலையம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பாதுகாப்பு அச்சங்கள் மற்றும் போர் சூழ்நிலை காரணமாக உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வளைகுடா பகுதியில் பல எண்ணெய் வசதிகள் செயல்பாட்டு இடையூறுகளை எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்த முடிவு பிராந்திய எரிசக்தி விநியோகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மத்திய கிழக்கில் நடைபெறும் மோதல் உலகளாவிய எண்ணெய் சந்தைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் போர் தொடர்பாக பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் உலகின் எண்ணெய் விநியோகத்தை தடுக்க முயன்றால் மிகப்பெரிய இராணுவ தாக்குதலை மேற்கொள்வோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். புளோரிடா மாநிலத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், ஒரு பயங்கரவாத ஆட்சி உலகை பணைய கைதியாக வைத்திருக்கவும் உலகின் எண்ணெய் விநியோகத்தை நிறுத்த முயற்சிக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன். ஈரான் அதை செய்ய ஏதாவது முயன்றால் அவர்கள் மிகவும் கடுமையான மட்டத்தில் தாக்கப்படுவார்கள் என்று கூறினார். இதற்கிடையில் உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள அதிர்வுகளை கருத்தில் கொண்டு எண்ணெய் தொடர்பான சில தடைகளை தற்காலிகமாக தளர்த்தப் போவதாகவும் அவர் அறிவித்தார். விலைகளை குறைப்பதற்காக சில எண்ணெய் தொடர்பான தடைகளை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் என்று கூறிய அவர் இந்த முடிவு குறித்து விளாடிமிர் புடினுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் ஷி ஜின்பிங்குடனும் இந்த விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்தை நிலைமை சீராகும் வரை இந்த தடைகளை தளர்த்தும் நடவடிக்கைகள் தொடரும் என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமையை பேணுகிறது என்றும் ஈரான் மீது மேற்கொள்ளப்படும் எந்தவொரு தாக்குதலும் பிராந்திய போராக மாறி உலக பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என ஈரானிய சிந்தனை குழுவான டிப்ளோ ஹவுஸ் இயக்குனர் ஹமீத் ரெசா கோலம்சாட் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இருப்பினும் நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்தார். அண்டை நாடுகளும் பாதிக்கப்பட போகின்றன. ஆனால் உண்மையான காரணம் அமெரிக்க தளங்கள் இங்கே அமைந்துள்ளன. அவை ஈரானை தாக்க பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் ஈரானுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள உரிமை உண்டு என்றார். ஈரானின் பாதுகாப்பு ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பதும் அதன் தற்காப்பு உரிமையின் பகுதியாகும் என்றும் ஈரானின் பாதுகாப்பு என்பது பிராந்தியத்தின் பாதுகாப்பையும் குறிக்கிறது. இது உலக பொருளாதாரத்தின் பாதுகாப்பையும் குறிக்கிறது. முழு உலகமும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். ஈரான் தாக்கப்பட்டால் முழு உலகமும் அதற்கு விலை செலுத்த வேண்டியிருக்கும். ஈரானுக்கு எதிரான போரின் எந்தவொரு விளைவுகளாலும் உலகம் பாதிக்கப்பட வேண்டும் என அவர் உறுதியாக எச்சரித்தார். லெபனானில் அதிகரித்து வரும் நெருக்கடிக்கு மத்தியில் பிரான்ஸ் இந்த வாரம் லெபனானுக்கு அனுப்பும் மனிதாயமான உதவியை 3 மடங்காக அதிகரித்துள்ளது என்று வெளிநாட்டு அமைச்சர் ஜீன் நோயல் பாரோட் தெரிவித்துள்ளார். பாரிஸ் அனுப்பிய 60 மெட்ரிக் டன் உதவி இந்த வாரம் லெபனானை அடையும் என்றும் அங்கு குறைந்தது 7 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அவர் TF1 பிரெஞ்சு வானொலி நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதேவேளை துபாய் நகரின் வடமேற்கே 50 கடல் மைல் தொலைவில் உள்ள ஒரு பெரிய கேரியர் கப்பல் அடையாளம் தெரியாத எரிபொருளால் தாக்கப்பட்டதாக பிரிட்டிஷ் இராணுவம் தெரிவித்துள்ளது. கப்பலில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் என்றும் ஐக்கியராச்சிய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அறிவித்துள்ளது. இதனையடுத்து ஈரானிய வங்கி மீதான தாக்குதலுக்கு பிறகு பிராந்தியத்தில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய நிறுவனங்களுடன் தொடர்புடைய பொருளாதார மையங்கள் மற்றும் வங்கிகளை குறிவைக்கக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஐநாவிற்கு சொந்தமான IRGC என்ற குழுவின் தலைமையக செய்தி தொடர்பாளர் கட்டாம் அல் அன்பியா அமெரிக்காவிற்கும் பிராந்தியத்தில் உள்ள
கம்யூனிச ஆட்சிக்கும் சொந்தமான பொருளாதார மையங்கள் மற்றும் வங்கிகளை குறிவைக்க எதிரி எங்கள் கைகளை திறந்து விட்டார் என்று தெரிவித்தார். மேலும் அந்த பகுதிகளில் பொதுமக்கள் வங்கிகளின் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடாது என எச்சரிக்கப்பட்டுள்ளது. துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே 2 ட்ரோன்கள் மோதியதில் 4 பேர் காயமடைந்ததாக துபாய் ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. விபத்து நடந்த இடத்தை சுற்றியுள்ள பகுதியை அதிகாரிகள் பாதுகாப்பாக வைத்திருந்த நிலையில் அவசர கால குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து செயல்பட்டன. ட்ரோன் சம்பவம் ஏற்பட்டாலும் விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து நடவடிக்கைகள் வழக்கம் போல் தொடர்ந்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ட்ரோன்களின் தோற்றம் மற்றும் விபத்துக்கு வழிவகுத்த சூழ்நிலைகளை கண்டறிய விசாரணைகள் நடந்து வருகின்றன. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogammedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.